everybody. Hi. Good evening. என்ன மேம் 6:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய லைவை வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களே மேம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து இன்னைக்கு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாமே பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளான் சேஞ்ச் தான். சரி ஓகே, இந்த மீன் டைம் நீங்கள் வந்து இந்த புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் த லைவ் செஷன் எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா பசங்களா? வெரி குட். ஸோ டுடே நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? 1 மார்க்கில் 14 out of 14 வாங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லைவ்ல we are going to discuss both the book back 1 marks as well as the book inside 1 marks. ஓகே, ஸோ 1 மார்க் எத்தனை கொஸ்டின் நமக்கு கேட்க போகிறாங்க? 14 1 மார்க்ஸ் நமக்கு கேட்க போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த 14 1 மார்க்ஸில் புக் பேக் எவ்வளோ வரும் தெரியுமா? இந்த 14 1 மார்க்ஸில் புக் பேக் உங்களுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா? How many 1 marks will be from book back questions? 14ல around 9 to 10 1 marks வந்து நமக்கு book backல இருந்து தான் வந்து வரும் இல்லையா? மீதி 2 to 3, ஓகே, டெஃபினெட்லி 3 to 4 கிட்டத்தட்ட ஒரு 4 1 marks வந்து நமக்கு புக் இன்சைட்ல இருந்து வந்து கேட்பாங்க இன் பப்ளிக் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த 1 மார்க்ஸுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 ஃபார்முலா. ஓகே, எல்லா ஃபார்முலாவும் படிச்சாச்சா? எல்லா சாப்டர்லையும் இருக்கிற ஃபார்முலா வந்து நம்ம படிச்சாச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா ஜனஸ்ருதி மேம் உங்களுக்காக ஃபார்முலா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ யாரெல்லாம் மேம் இதான் மேம் என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க, யாருக்கெல்லாம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைவ் செஷன், ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து தரேன். அந்த மேமுடைய வீடியோ, ஜனஸ்ருதி மேம் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? பாயிண்ட் நம்பர் 2 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் உங்களுக்கு அங்கங்கே வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வந்து எது தெரியுமா? நம்ம புக் பேக் 1 மார்க்ஸே வந்து இருக்கு இல்லையா? அதே புக் பேக் 1 மார்க்ஸையே வந்து கொஞ்சம் நம்பரை மட்டும் மாற்றி புக்குன்னு சைடாக வந்து கேட்பாங்க. திஸ் நாட் ஓன்லி ஹேப்பன்ஸ் இன் மேக்ஸ், சோஷியல்லையும் நான் வந்து இதை வந்து பார்த்துருக்கேன். ஒரு சின்ன மைன்யூட் சேஞ்ச் பண்ணி நமக்கு புக்குன்னு சைடாக வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை மனப்பாடம் பண்ணுற மக்கள் யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸை மனப்பாடம் அப்படியே மேம் இங்கே 1 வந்தால் இங்கே 1 தான் மேம், இங்கே வந்து 2 வந்துச்சுன்னா இங்கே வந்து ஆன்சர் வந்து B தான் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக் 1 மார்க்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே கைஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த செஷன். பிஃபோர் தட் எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? நேற்று 1.5K லைக்ஸ் அடித்தோம். அப்போ இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2K லைக்ஸ் நம்ம வந்து அடிக்கிறோம். அண்ட் இந்த லைவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த லைவை வந்து நீங்க ஷேர் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட், இந்த MVSAT டெஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது எழுதுறது மூலமா 150 crore ஒர்த்தான ஸ்காலர்ஷிப், 2 crore ஒர்த்தான கேஷ் அவார்ட்ஸ், இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே, இது சம மார்க் வாங்கினா சும்மா போய் எழுதினாலே போறோம். நம்மளோட கிராஷ் கோர்ஸ் எப்போ அப்படின்னா பப்ளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இருக்க போகுது. ஆல்சோ there is going to be a surprise which I am going to reveal you today. ஸோ எல்லாரும் ஞாபகப்படுத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேம் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பை த எண்ட் ஆஃப் த லைவ் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஓகே கைஸ், ஸோ எஸ், இன்னும் MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரி குட். ஸோ நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளான்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? கேன் வி டூ த ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட்? ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பிளான் பார்த்துடலாமாடா? ஓகே, ஸோ யா ஐ வில் ஷோ யூ த PDF. ஓகேவா? உங்களுக்கு நான் அந்த PDF வந்து ஷோ பண்றேன். இதுலயே இம்போர்ட் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்க. 10th max யா
ஓகே, ஸோ நம்ம குயிக்கா வந்து ஸ்டடி பிளானை வந்து பார்த்துடலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். அது எல்லாத்துடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இங்கேயே கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஒரே பேஜ்லயே அழகா உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், which is there in the description as well as in the first கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் இதோடைய பிடிஎஃப். ஸோ இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். என்னது அப்படின்னா, என்ன பிளான், ஸ்டடி பிளான் என்ன, யாருக்கெல்லாம் ஸ்கூலு, யாருக்கெல்லாம் லீவு, யாருக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு, யாருக்கெல்லாம் வந்து லீவ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 நாள் லீவ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உன் பிரெயின் என்ன தெரியுமா சொல்லும், அப்புறம் பார்த்துக்கலாம், கடைசி நாள் சண்டே தானே அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்போம். சரியா, நம்ம வந்து தள்ளி போட்டுட்டே வந்து இருப்போம். கடைசி நாள் அதே பிரெயின் தான் உன்னை பார்த்து வந்து கேட்கும், அப்போவே படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரெயின் தான் உங்களை பார்த்து வந்து கேட்க போகுது. ஓகே, ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வாட் யூ ஷுட் டூ இஸ், இது உங்களோட செல்ஃப் ஸ்டடி பிளான். இதெல்லாம் காலையில படிச்சுட்டு சாயந்தரம் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்க உங்களை படிக்க வைக்க போறோம். நாளைக்கு இன்னைக்கே புக் பேக் 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 and 3 படிச்சிடலாம் இல்லையா. சாப்டர் 1 ஈஸி, சின்னது. சாப்டர் 2 and 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து இருக்கும். ஸோ சாப்டர் 1ம் 3ம் நாளைக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் வா, நம்ம சாப்டர் 1 வந்து சாயந்தரம் லைவ்ல வந்து நாளைக்கு சாயந்தரம் சாப்டர் 1 வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, 6:30க்கு லைவ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சூப்பரா நம்ம வந்து முடிச்சிடலாம். தென் அடுத்த நாள் 2 and 4. 2 கஷ்டம், 4 கம்பேரிட்டிவ்லி ஈஸி. 2 and 4 நீங்க ஸ்கூல்லயோ இல்ல வீட்லயோ படிக்கிறப்போ முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்தோம்னா சாப்டர் 2 𝑗𝒃 மேம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, 𝑗𝒃 மேம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் 20th அன்னைக்கு சாப்டர் 5ம் 6ம் நீங்க முடிச்சுட்டு வந்துட போறீங்க. முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்த உடனே சாப்டர் 4 மேம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா, அதுக்கு அடுத்து 21st அன்னைக்கு சாப்டர் 3 நான் சொல்லி தருவேன். சாப்டர் 5ம் 6ம் 𝑗𝒃 மேம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா, ஓகே. ஸோ 21st அன்னைக்கு நீ ஃபுல் ரிவிஷன் பண்றதுக்கு பக்கா ரெடியா வந்து இருக்கணும். ஓகே, ஸோ எஸ், இந்த வாட்டி கிராஃப் ஜியாமெட்ரிக்லாம் 𝑗𝒃 மேம் உங்களுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே லைவ்ல வந்து சொல்லி தர போறாங்க. இந்த வாட்டி நானும் 𝑗𝒃 மேமும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய லைவ் செஷன்ஸ், நிறைய மேரத்தான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, ஹாப்பி. எல்லாருமே இந்த ஸ்டடி பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்களா? சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன்னா அட்லீஸ்ட் இதுல ஒரு 80% முடிச்சு இருப்பீங்களா? எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் கரெக்டா முடிச்சு இருப்பீங்க? லெட் மீ நோ in the chat section. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா குவிஸ் உடைய லிங்க், சரியா? ஸோ நம்ம குவிஸ் உடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு இப்போ தரப்போறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், குவிஸ் வச்சுக்கலாமா இல்லைன்னா வந்து உங்களுக்கு நான் இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து டீச் பண்ணட்டுமா? எனிவே குவிஸ்லயும் நான் உங்களுக்கு டீச் பண்ண தான் போறேன். எஸ், உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கடா. ஐ ஹவ் பின்ட் யூ. ஓகே, நான் பின் பண்ணியிருக்கேன். சரியா, குவிஸ் உடைய லிங்க் வந்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். quiz can be started now. இது present காட்டல. டக்கு டக்குன்னு எல்லாருமே quiz லிங்க் வந்து இருக்கு, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சா? Have you all joined? ஜாயின் பண்ணியாச்சாடா? எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சுன்னா நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Yes, so the week quiz is ready. Okay, so almost நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. Remaining people also do join the quiz. Okay, do join the quiz. Okay, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு quiz ஜாயின் பண்ணிடுங்க. quiz ஜாயின் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து quiz உடைய லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து பின் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகே,
So I have given you the quiz link in the first comment. Okay, so on the link நீங்க click பண்ணி you have to join. Okay வா, super, that's how you need to join da. Join பண்ணியாச்சா? எல்லாருக்கும் நான் வெயிட் பண்றேன். Almost half of the people have joined, remaining also. மீதி யாரெல்லாம் இருக்கீங்க? கேட் எல்லாம் இல்லடா இங்க, கேட் எல்லாம் இல்ல. குயிக்லி, நிறைய பேருக்கு எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு தெரியலையா? நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போயிட்டு www.vquiz.in. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், www.vquiz.in அதுல போயிட்டு 233083 இந்த கோடை வந்து கொடுங்க. சரியா? இந்த கோடு வந்து கொடுங்க. என்னது? 233083. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லெட் மீ see இன்னைக்கு எத்தனை பேர் சூப்பரா வந்து பண்றீங்க குவிஸ் அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். பார்த்தலாமா? ஓகே, சூப்பர். I am going to start. இன்னும் 2 minutes தான் வெயிட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து ஒன்னு வெச்சுக்கலாம். இன்னைக்கு லீடர் போர்ட்ல யார் வந்து அந்த டாப் 3ல வராங்களோ, வேண்டாம் டாப் 10 லீடர் போர்ட்ல கடைசி क्वेश्चनல டாப் 10 வரவங்களை வந்து I am going to post in the community post. நம்ம சேனல்ல நான் அவங்க பேரை நான் அப்படியே வந்து போஸ்ட் பண்ண போறேன். எஸ், புக் பேக் क्वेश्चनல ஸ்டார்ட் ஆகும், புக் இன்சைட் क्वेश्चनல போயிட்டு முடியும். ஓகே, ஸ்டார்டிங்ல நம்ம வந்து புக் பேக் क्वेश्चन தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறமா புக் இன்சைட் क्वेश्चंस நம்ம படிக்க போறோம். எஸ், the cat is good ரா. கேட் நல்லா இருக்கு, ஆனா இப்போ இங்க இல்ல. ஓகே, I am going to start. எல்லாரும் quiz join பண்ணிடுங்க. இன்னைக்கு quiz டாப் 10 வரவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல I am going to give them a special status today. இன்னைக்கு நம்ம அவங்கள ஸ்டேட்டஸ்ல போட்டுறலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். So first question, நல்லா கவனிச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. புக் பேக் क्वेश्चनலயே நான் நம்பர் மாத்தி கொடுத்திருப்பேன். புக் பேக் क्वेश्चनலயே நம்பர் வந்து மாத்தி கொடுத்திருப்போம். சரியா? ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி பாருங்க. Let n of a which is equal to m, which is number of elements in a வந்து m, number of elements in b வந்து n. Then the total number of non-empty relations that can be defined from a to b is. அதாவது non-empty அப்படிங்கிறப்போ என்னடா வரும்? அதாவது non-emptyனே கொடுக்கல அவங்க, வெறும் total number of relations. total number of relations மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2 to the power mn வரும். total number of relation மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 2 to the power mn வரும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? non-empty relation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, non-empty relation அப்படின்னா 2 to the power mn minus 1 வரும். சரியா? mn minus 1 வந்து வரும். ஓகேவா? Is that clear? Okay guys, சரி, next போலாமா? Let's see the result. Okay, நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். தமிழ் மீடியம் மேம், சாரிடா, தமிழ் மீடியம் சாருக்கு வந்து I will ask தமிழன் சார் if he can help. Okay, yeah. So அடுத்து பாருங்க, ஹாஃபியா, ஆலன், ராஷ்மிகா, பிரிஷா, சாஹிஷ்ணு, சிவசங்கரி, பரமேஸ்வரி, ஜெபாஸ்தின், ஆசிகா, அன்யா, மிர்ஷா இவங்கலாம் வந்து டாப்ல இருக்காங்க. பசங்களா, குவிஸ்லயே we are going to reach 500. let me see இன்னைக்கு குவிஸ்ல ஒரு 1k ரீச் பண்ணிடுறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு கேம் வச்சுக்கலாம். 1k ரீச் பண்ணிட்டா நீங்க சொல்ற இந்த ட்ரூத் ஆர் டேர் மாதிரி ஒரு டேர் நான் வந்து பண்றேன். ஓகே, if there are 1024 relations from set A to set B, then the number of elements in B is. B ல வந்து எவ்வளவு number of elements வந்து இருக்கும்? B ல how many number of elements வந்து இருக்கும்? நம்பர் மாத்தி கொடுத்திருப்பேன். புக் பேக் அப்படியே நீங்க வந்து மனப்பாடமா ஆன்சர் பண்ணக்கூடாது. குயிக்லி பசங்களா, லைவ் சாட்ல ஆன்சர் பண்றதை விட குவிஸ் ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. குவிஸ் ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் வந்து 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. let us see. yes, 2 is the right answer. 2 வந்து கரெக்டான ஆன்சர். சூப்பர். இப்போ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ இப்போ நான் வந்து அந்த ஒரு क्वेश्चन வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? சோ குயிக்கா வந்து சால்வ் பண்ணலாம்.
1024 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னது 1024 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. the number of relation from set A to set B. So இந்த number of relation, total number of relation கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 2 to the power mn அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? செட் ஏல எவ்வளவு கொடுத்திருந்தாங்கடா? எவ்வளவு எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க செட் ஏல? 5 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்ப 2 to the power m இடத்துல 5 வெச்சுக்கலாம். 5n which is equal to 1024. சரியா? ஓகே. சோ இந்த 1024 அப்படிங்கிறது வந்து என்னது? 2 to the power 10 தானே? 1024. ஓகே. அப்போ 10 தான் நமக்கு வந்து என்னது? 2 to the power 10 which is equal to 2 to the power 5n. அப்போ 5n which is equal to 10. அப்ப n equal to 10 divided by 5 which is equal to 2. அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த 2 வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஓகே, அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த 2 வந்து நம்ம செலக்ட் பண்றோம். கிளியரா? ஓகே. யா, சோ நம்ம இப்ப திருப்பியும் வந்து வீக்குஸ் போயிடலாம். ஓகே, டன். So let's see the leaderboard. Leaderboard பார்த்தலாமா? Leaderboardல ஆலன், பாலன், பிரிஷா, ராஷ்மிகா, ஆஷிகா, சாஹிஷ்ணு, ஜெபாஸ்டின், யுவஸ்ரீ, பரமேஸ்வரி, ஆதித், சசிகுமார் வந்து இருக்காங்க. சூப்பர், நைஸ். ஓகே, பார்க்கலாமா? நெக்ஸ்ட் போலாமா? If A gives B, A to B is a bijective function and if number of elements in B வந்து 7, number of elements in A வந்து equal to what? Actually, what is meant by bijective function அப்படினா வந்து என்னது? How will you give the biggest doubt? Online test write பண்றவங்களுக்கு gift கிடையாது, உண்டு. கொரியர்ல அனுப்புவாங்க. அதாவது ஆஃப்லைன்ல வந்து எழுதுறவங்களுக்குமே கொரியர்ல தான் வந்து gift வரும். சரியா? உங்க வீட்டுக்கு தான் கொரியர்ல வரும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன் அன்பாக்சிங் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நிறைய யூடியூப்ல வந்து போட்டிருப்பாங்க. MVSAT எக்ஸாம்ஸ் வந்து எழுதினவங்கலாம். ஓகேவா? பட் ஆஃப்லைன்ல தான் வந்து எழுதுற மாதிரி இந்த வாட்டி இந்த எக்ஸாம்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஓகே, நல்லா கவனிங்க. சோ நமக்கு வந்து என்னது? பைஜெக்டிவ்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் B வந்து 7 அப்படினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A யும் வந்து 7 தான். பிகாஸ் அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சூப்பர், சம. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆலன், பாலன் and சாஹிஷ்ணு, பிரிஷா, பரமேஸ்வரி, லவ்கி, ஷோர், ஜெபாஸ்டின், மௌலிகா, சசிகுமார் ஓகே டாப் 8ல வந்து இருக்காங்க. Let us go to the next question. குயிக்கா போலாம். சரியா? தமிழ் இல்லடா, சாரிடா மேம், you were mentioned in the live தமிழ் B quiz, cannot attend quiz. தமிழ் மீடியம்ல லைவ் இல்லடா. If n of A cross B which is equal to 6, A வந்து நமக்கு 1 3, B வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. number of elements in B வந்து கேட்குறாங்க. so number of elements of A into B வந்து நமக்கு 6. A ல வந்து 2 டா. அப்ப 2 into B how much? X ன்னு வெச்சுக்கோங்க. 2 into X வந்து 6. ஏன்னா number of elements in A வந்து 2. 2 into X வந்து 6. 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 6 வரும்? 3 மல்டிப்ளை பண்ணா வரும். சோ 3 தான் ஆன்சர். அவ்வளவுதான். 2 number of elements in A வந்து என்னது? 2. அப்போ 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணாதான் 6 வரும். சோ 3 தான் ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? புரியலனா சொல்லுங்க. குவிஸ் வரல அப்படின்னா உங்க போன்ல இருந்து நீங்க ஜஸ்ட் வேதாந்து அப்படின்னு போடுங்க. அந்த வேதாந்துல வெப்சைட்ல லாக் அவுட் பண்ணுங்க. ஒரு வாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க? லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? இல்லனா வீட்ல வேற யாராச்சுடைய போன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க போன்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? இல்ல வேற நம்பர்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே கைஸ். So Alan, Paul, Shahishnu, Prisha. சரி, இன்னைக்கு ஒரு கேம் வச்சுக்கலாமா? What do you all think? இன்னைக்கு girls ஜெயிப்பாங்கன்னு தோணுதா, boys ஜெயிப்பாங்கன்னு தோணுதா? எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து பாய்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைமும் பாய்ஸ் தான் வின் பண்ணாங்க. பார்க்கலாம் இன்னைக்கு. A equal to 3 கொடுத்திருக்காங்க. A, B, P. B equal to 2, 3. C equal to P, Q, R, S. Then n of A union C cross B என்னது? இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா A union C அப்படின்னா A and C ல இருக்க ரெண்டு எலிமெண்ட்ஸ்மே நமக்கு வரும். சோ A, B, P இங்க ஆல்ரெடி P இருக்கு. சோ A, B, P, Q, R, S.
6 வருமா 6 எலிமெண்ட் வரும் இன்டு B ல எவ்வளவு இருக்கு 2 இருக்கு B ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்ப 6 into 2 12 வரும் so 12 is the right answer புரியுதா எல்லாருக்குமே இங்க பாருடா ABP 3 இருக்கா ABP 3 இங்க பாரு ஆல்ரெடி P இருக்கு அப்ப நான் ஆல்ரெடி இருக்கிறத கன்சிடர் பண்ண மாட்டேன் QRS 6 இருக்கா அப்போ A union C வந்து 6 into B வந்து என்னது 2 6 into 2 12 வரும் ஓகேவா so 12 is the right answer very good we are going to reach almost 500 people in the quiz very good live பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா quiz join பண்ணுங்க 25k asking for doing I did register in any tuition வேண்டாம்டா உங்களுக்கு வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இல்லனா வேண்டாம் அந்த மாதிரி இங்க பேர் வேதாந்துல இருந்து கால் பண்ணி 25k அப்படிலாம் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க சரியா you don't give 25k and 25000 க்குலாம் வந்து நாங்க எந்த கோர்ஸ் லான்ச் பண்ணல சரியா சாஹிஷ்ணு ஜபாஸ்தன் and பரமேஸ்வரி மூணு பேர் டாப்ல இருக்காங்க let's see okay super அடுத்த கேள்விக்குள்ளே செல்லுவோமா using Euclid's division lemma if the cube of any positive integer is divided by 9 then the possible remainders are so இப்போ say for example 1 எடுத்துக்கோங்க 1 உடைய cube வந்து என்னது quiz join ஆகல மேம் quiz join ஆகல அப்படினா நீங்க லைவ் கிளாஸ்லயே கவனிக்கலாம்டா ஓகே லைவ் கிளாஸ்லயே வந்து கவனிக்கலாம் MVSAT எழுதுற எல்லாருக்குமே gift இருக்கா MVSAT எழுதுற எல்லாருக்குமே ஒரு பெரிய gift என்னது நம்ம லாஸ்ட் மந்த் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம் அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ அது ஒரு gift வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஹிஸ்டரி உடைய கம்ப்ளீட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் தென் 8 மார்க்ஸ் உடைய PDF நாங்க பிரிண்டபிளா கொடுத்துருவோம் ஓகே மேம் கால் இஸ் இன் பெங்களூரு கர்நாடகா ஹவு மேம் பெங்களூர்ல ஆஃபீஸ் இருக்குடா அவங்க தான் கால் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாதுடா ஓகே ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா இப்போ 1 வந்து நீங்க என்ன பண்ணுங்க we just cube it 1 வரும் 2 cube பண்ணா 2 into 2 into 2 9 வரும் 3 cube பண்ணா 3 into 3 into 3 27 வந்து நமக்கு வரும் so இப்போ 1 நீங்க என்ன பண்ணணும் you have to divide it by 9 divide பண்ணா ரிமைண்டர் என்ன வரும் அதே 1 தான் வரும் இப்போ 2 cube 8 இருக்கா 9 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும் டிவைடே ஆகாது அப்ப 8 அதே 8 தான் இருக்கும் அப்புறமா 3 cube 27 இருக்கு 27 திருப்பியும் நீங்க 9 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படினா you will be given 0 இல்லையா ஏனா அது டிவைட் ஆயிடும் ரிமைண்டர் 0 so 018 will be the right answer ஓகே நான் கிட்டத்தட்ட ஈக்குவலா ஒரு 150 பேர் தப்பா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஏன்னு எனக்கு தெரியல ஓகே தமிழ் மீடியம்க்கு டெஃபினட்டா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்கிறோம்டா நீங்க நாளையில இருந்து கிளாஸ் வாங்க சாயந்தரம் டெய்லி கிளாஸ் வாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும் ஓகே சங்கர் லவகிஷோர் அதித் சாஹிஷ்ணு ஜபாஸ்தன் பிரிஷா பரமேஸ்வரி சமீரா ஷக்கீல் நாராயணி இவங்கெல்லாம் வந்து இந்த டாப் 10ல இருக்காங்க ஸோ இன்னைக்கு குவிஸ்ல ஃபைனலா இந்த டாப் 10ல யார் யார் வந்து வரீங்களோ அவங்கள வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட போறோம் ஓகே MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலே கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா இல்ல MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க நேர்ல வந்து எழுதினா மட்டும்தான் ஓகே if you can't get in just log out from Vedantu and then again log in okay va yeah if 6 times of 6th term of AP is equal to 7 times of 7th term then the 13th term of AP வந்து என்னது அப்படினு வந்து கேக்குறாங்க 17th term of AP 13th term of AP வந்து என்னது so 0 என்பது ஆன்சர் பண்ணிருக்கீங்க do you want me to solve or not இதை சால்வ் பண்ணி காட்டட்டுமா என்னது can I solve and show this to you சால்வ் பண்ணலாமா நம்ம இந்த ஒரு क्वेश्चन மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாமா ஓகே गाइस சோ கவனிங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க 6 times of 6th term which is a plus n minus 1d சரியா small a capital D எல்லாம் small d எல்லாம் சேம் தான்டா 7 times of என்னது 7th digit okay so இப்போ இத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க so 6a plus 6 into 5 30d which is equal to 7a plus 7 into 6 42d சரியா okay so இப்போ a எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க 6a minus 7a
which is equal to 42D minus இந்த 30 அந்த பக்கம் போயிடும் 30D சரியா 6a minus 7 என்ன வரும் minus a which is equal to 42ல 30 போயிடுச்சுனா 12D இப்போ இந்த 12D அந்த பக்கம் வந்துருங்க இல்லனா a அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க a minus 12D which is equal to 0 so finally a minus 12D அப்படிங்கிறது வந்து என்னது 13th term கரெக்ட்டா 13th term அவ்வளவுதான்டா so அப்ப which is equal to என்னது which is equal to 0 is the right answer MVSAT-க்கு parents ஏதாச்சும் information enter பண்ணனுமா மேம் சென்டர்ல எக்ஸாம் டே அன்னைக்கு இல்லடா அப்படிலாம் எதுவும் கிடையாது okay yeah so let's see the leaderboard பார்க்கலாமா so leaderboard பார்த்தோம்னா சங்கர் லவகிஷோர் சாஹிஷ்ணு பரமேஸ்வரி பிரிஷா சமீரா ஈஸ்வரன் and ஷக்கீல் அனிஷ்கா பூர்விகா இவங்கெல்லாம் வந்து டாப்ல இருக்காங்க பார்க்கலாம் ஓகே வேதாந்தூன் வருதா தெரியலடா தெரியல சக்திவேல் தெரியலடா ஓகே the first term of an arithmetic progression is unity and the common difference is 4 which of the following will be a term of this arithmetic progression so இப்போ இந்த question வந்து பாத்தீங்க அப்படினா how will you going to solve yeah the first term of arithmetic progression வந்து unity common difference வந்து பாத்தீங்க அப்படினா வந்து which is equal to 4 a plus n minus 1 into d அதுல substitute பண்ணீங்க அப்படினா you will get the answer a plus n minus 1 into d 7881 எல்லாரும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியாச்சு சோ நம்ம வந்து டக் டக்னு வந்து என்ன பண்ணிட்டோம் ஆன்சர் வந்து பண்ணிட்டோம் do you want me to solve பண்ணனும்னா yes ன்னு சொல்லுங்க இல்ல மேம் நாங்க புக் பேக் மனப்பாடம் பண்ணிப்போம் மேம் அப்படினா நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க சரியா ஓகே but I want to solve okay done so அடுத்த क्वेश्चन நம்ம போலாமா next டா சங்கர் லவகிஷோர் சாஹிஷ்ணு பரமேஸ்வரி பிரிஷா ஷக்கீல் and அனிஷ்கா ரூகேஷ் மூர்த்தி ஆசியா சமீரா சமத் இவங்கலாம் வந்து டாப்ல இருக்காங்க you want me to solve na solve அப்படினு வந்து போடுங்க you don't want me to solve அப்படினா we know I know அப்படினு போட்டுருங்க அவ்வளவுதான் okay ஆன்லைன்ல MVSAT இல்லடா it is only in the offline okay yeah ma'am I am already a Vedantu foundation student yes you can also write MVSAT okay solve okay அந்த ஒரு क्वेश्चन solve பண்ணலாம் இத முடிச்சிட்டு the least number that is divisible by all the numbers from 1 to 10 both inclusive is இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய செகண்ட் சாப்டர் 2.2 எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய 10th சம் ஓகே பரவாயில்லை பேரண்ட்ஸ் வராட்டி பரவாயில்லை உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க வந்து எழுதலாம் 2520 அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க இட் இஸ் தி ரைட் ஆன்சர் சோ நான் சொன்ன மாதிரி 2.2 ல இருக்கக்கூடிய 10th சம் தான் இது உங்களுக்கு இது வந்து எப்படி அப்படினு தெரியல அப்படினா ஜனஸ்ருதி மேம் நாளான்னைக்கு உங்களுக்கு லைவ் வந்து சொல்லி தருவாங்க சரியா ஓகே சோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சம் வந்து எல்லாரும் சால்வ் பண்ண சொல்லி கேட்டிங்க இல்லையா அத நம்ம வந்து சால்வ் பண்ணிரலாம் ஓகே so what is the formula a plus n minus 1 into d okay a plus n minus 1 into d so இதுல first நம்பர் வந்து a 1 n minus 1 இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்லிருந்தாங்க 4 அப்படினு வந்து கொடுத்திருந்தாங்க கரெக்ட்டா அப்ப 1 plus 4n minus 4 கரெக்ட்டா இத உள்ள கொண்டு வந்தோம் அப்படினா 1 minus 4 வந்து என்னது minus 3 அப்போ 4n minus 3 சரியா ஓகே சோ இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படினு பார்க்கலாமா சோ ஆப்ஷன் A இப்போ நம்ம இது ஈஸியா எப்படி சால்வ் பண்றது அப்படி நான் சொல்றேன் ஆப்ஷன் A வந்து என்ன கொடுத்திருந்தாங்கனா 4554 ன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் அப்படியே பார்க்கறேன் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா just a minute yeah 4551 okay so option A வந்து 4551 கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன் B வந்து பாத்தீங்க அப்படினா 10091 கொடுத்திருந்தாங்க 10091 and option C வந்து என்னது அப்படினா it is equal to 7881 7881
1 and option D வந்து வேற ஒன்று வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ நீ வந்து என்ன பண்ணும் 4n minus 3. அப்போ நீங்க இந்த நம்பர்ஸ் கூட 3 ஆட் பண்ணி இங்க 4 மல்டிப்ளை ஆயிருக்கு இல்லையா, டிவைடட் பை 4 பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3 ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணி நீங்க பார்க்கணும். இப்போ இது கூட 3 ஆட் பண்றப்ப என்ன வரும் 4 5 5 1 க்கு அப்புறமா 2 3 4 அண்ட் இங்க வந்து 3 ஆட் பண்ணுங்க 1 0 0 9 1 2 2 3 4 ஓகேவா 9 4 வரும் நமக்கு. இங்கே வந்து நீங்க 3 ஆட் பண்ணீங்கன்னா 7 8 8 4 வரும். கரெக்ட்டா? இப்போ இத 4 ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. லாஸ்ட் ரெண்டு நம்பர் நமக்கு 4 ஆல டிவைட் ஆச்சுனாலே அது டிவைட் ஆகும். இந்த என்டையர் நம்பர் 4 ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது நமக்கு 4 ஆல டிவைட் ஆகாது. ஓகே, இது நமக்கு 4 ஆல டிவைட் ஆகுமா? நோ. 7884 நமக்கு 84 4 ஆல டிவைட் ஆகுமா? எஸ். சோ ஆப்ஷன் சி வந்து நமக்கு 4 ஆல டிவைட் ஆகும். சோ +3 ஆட் பண்ணி 4 ஆல நமக்கு டிவைட் ஆகுது அப்படிங்கிறப்போ that will be our answer. So option C is the right answer. Okay, புரிஞ்சுதா? Is that clear? Okay, so Shankar, Sahishnu, Parameshwari. Actually Parameshwari is giving a very very tough competition. ஆனா பார்க்கலாம் இன்னைக்கு கேர்ள்ஸா பாய்ஸா அப்படின்னு வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு மேம் எனக்கு கான்செப்டே தெரியல மேம், நீங்க ஆன்சர் பண்றீங்க மேம் 1 மார்க்குக்கு ஃபாஸ்டா நீங்க சொல்லி தரீங்க மேம், ஆனா எனக்கு அது அவ்வளோவா புரிய மாட்டேங்குது மேம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? யூ ஹாவ் டு அட்டெண்ட் த கிளாஸஸ் ஃப்ரம் டுமாரோ அட்லீஸ்ட். ஆல்ரெடி ஜெனஸ்ருதி மேம் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தனியா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தனியா டீச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல இந்த டாப் 25 கொஸ்டின்ஸ் ஆச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும், நாளையிலிருந்து எங்க கூட லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணி கம்ப்ளீட்டா கவனிக்கணும். ஓகே, தட் இஸ் மை ஒன்லி ரெக்வெஸ்ட். If an arithmetic progression the first term is 1 and the common difference is 4, how many terms of the AP must be taken for their sum to be equal to 120? நம்ம எல்லாரும் புக் பேக் எல்லாம் பக்காவா நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம் மேம், இதெல்லாம் ஓகே. லெட் மீ சி புக்கின் சைடு எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டா பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். சரியா? குயிக்கா போலாம். புக்கின் சைடு எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். A system of 3 linear equations in 3 variables is inconsistent if their planes. லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் லைவ் ஜாயின் பண்ணி குவிஸ் ஜாயின் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? மேம் கணித பாடத்திற்கு 4 நாள் வேண்டாம், நாங்கள் 3 நாளில் கணித பாடத்தை முடித்து விடுவோம், ஏனெனில் மீதம் இருக்கிற 1 நாளில் நீங்கள் சமூக அறிவியல் சொல்லி தரலாமா? எஸ், நானும் அதை வந்து யோசிச்சேன். சோஷியல் மேம் எங்களுக்கு மேக்ஸுக்கு 4 days வேண்டாம் மேம், 1 நாள் எங்களுக்கு வந்து நீங்க சோஷியல் சொல்லித்தாங்க அப்படின்னா நான் சோஷியல் சொல்லி தரத்துக்கு ரெடி. Do not intersect is the right answer. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ யாருக்கெல்லாம் சோஷியல் வேணுமோ சொல்லுங்க. இல்ல மேம் முதல்ல மேக்ஸ் நல்லபடியா முடிக்கிறோம் மேம், சோஷியல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதையும் வந்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம். Graph of a linear equation is a graph of a linear equation is a straight line-ஆ நமக்கு இருக்குமா, இல்லைன்னா அது வந்து ஒரு சர்க்கிளா இருக்குமா, பாரபோலாவா இருக்குமா, ஹைப்பர்போலாவா இருக்குமா? ஓகே, எதுவா வந்து இருக்கும்? நாட் ஏபிள் டு ஜாயின். நாட் ஏபிள் டு ஜாயின்னா ஒரு வாட்டி நீங்க வேதாந்து வெப்சைட்ல இருந்து லாக் அவுட் பண்ணுங்க. உங்களோட இதுக்கு போங்கடா. ஓகே ஓகே, உங்களோட கூகுள்ல போயிட்டு வேதாந்துன்னு போடுங்க. உங்க வெப்சைட் வேதாந்து வெப்சைட்ல இருந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து நீங்க லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பியும் லாகின் பண்ணுங்க. சரியா? Okay, so it's a straight line is the right answer. Correct answer பண்ணிட்டீங்க. Let's go to the next question. Okay, so அடுத்த கேள்விக்குள்ளே சென்றோம் என்றால், if number of columns and rows are not equal in a matrix then it is said to be a. number of rows number of columns வந்து எனக்கு ஈக்குவலா இல்லனா, ஓகே number of rows number of columns எனக்கு வந்து ஈக்குவலா இல்லனா
number of rows and then number of columns are not equal in a matrix, then it is said to be a enna matrix? Diagonal matrix, rectangular matrix, square matrix, identity matrix. Okay, rectangular matrix, very good. So rectangular matrix is the right answer. சரியா? So rectangular matrix is the right answer. Okay, number of rows and then number of columns வந்து நமக்கு எப்படி இருக்காது? ஈக்குவலா இருக்காது. சரியா? Number of rows and then number of columns will not be equal. So Sahishnu, Shankar, Prisha, Shakil, Anshika, Parameshwari, Ashika, Rukesh, Jebastin, Hafia. Okay, crash course அப்படிங்கிறது வந்து லாஸ்டாடா இந்த இயரோட எண்டில் லாஸ்ட் 1 month நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். வேதாந்தோட ஆப்பில் வந்து கிளாஸஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ், அதுக்கப்புறமா லைவ் கிளாஸ் உடைய பிடிஎஃப், ஏயுடைய டவுட் சால்விங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா? யா. ஸோ த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் quadratic polynomial. The number of points of intersection of a quadratic polynomial with the x-axis is 0, 1, 0 or 1, 2. Okay? 1. Okay, which is the right answer? ஓகே மேம், புக் பேக்லாம் நாங்கள் எழுதிடுவோம் மேம். புக்கின் சைடுக்கு வாங்க மேம். புக்கின் சைடு தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிரச்சனையே. புக்கின் சைடு பார்க்கலாம். ஸோ ஒரு 20 கொஷின்ஸ்க்கு அப்புறமா 25 கொஷின்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு புக்கின் சைடு தான் இருக்க போகுது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ காலம் மேட்ரிக்ஸ் இஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ காலம் மேட்ரிக்ஸ் இஸ். ஒரு காலம் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து என்னவா வந்து இருக்கும்? ஒரு காலம் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் யூனிட் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், column matrix, row matrix. வேணாமா, மேக்ஸே பார்க்கலாம் மேம். எனக்கு சயின்ஸ் அண்ட் கொஞ்சம் அப்படி எப்படி நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸ் ஷெட்யூல் ஃபாலோ பண்ண முடியும்? கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்க. டே, என்ன கேட்டா மேக்ஸ் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் நல்லபடியா நம்ம முடிப்போம், அப்புறமா சோஷியல் எக்ஸாமுக்கு நம்ம அப்போ போயிட்டு படிக்கலாம். ஓகே, யா. So row matrix is the right answer. Okay, transpose of a column matrix வந்து என்னவா இருக்கும்? நமக்கு row matrix ஆ வந்து இருக்கும். Okay, it will be a row matrix. Sahishnu, Ashika, Rukesh, Hafia, Lavakishore, Prabhanjana, அடுத்து வந்து Prisha, Anshika, Shakil, Parameshwari, இவங்கலாம் வந்து டாப் 10ல இருக்காங்க. வெரி குட். இன்னைக்கு பார்க்கலாம் லாஸ்டா அந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா யூ ஹாவ் த கிராஷ் கோர்ஸ் அண்ட் யூ ஹாவ் த மெட்டீரியல் ஃப்ரீ. ஓகே, எக்ஸாம் வந்து எழுதுற எல்லாருக்குமே கிராஷ் கோர்ஸும் மெட்டீரியலும் வந்து ஃப்ரீ. ஓகே, யா. இஃப் தெர் ஆர் 512 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் செட் A to செட் B, then the number of elements in B is. மொத்தமா செட் A ல இருந்து செட் B க்கு 512 ரிலேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா number of elements in B வந்து எவ்வளோ? சேம் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து தப்பா ஆன்சர் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, ஆஹா, மாட்டினீங்களா? இப்போலேருந்தா நமக்கு என்ன ஆரம்பிச்சிருக்கு? இது வந்து இட்ஸ் a book inside question. ஓகே, so if there are 512 relation, set A ல number of elements வந்து எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. ஓகே, so set A ல number of elements in set A வந்து என்னது? number of elements in set A வந்து 3 இருக்கு. and then அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? number of relations வந்து என்னது? அதாவது 2 number of elements in set A and number of elements in set B which is equal to 512 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ 2 to the power என்ன 512 நமக்கு வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 அந்த மாதிரி பாருங்க 9 times. 2 to the power 9 times வந்து நமக்கு 512 வந்து வரும். கரெக்டா? இப்போ number of elements in set A வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 to the power 3 into number of elements in set B which is equal to 2 to the power 9.
அப்போ 2 பேஸ் காமனா இருக்கு. பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? 3 into number of elements in set B which is equal to 9. அப்ப number of elements in set B which is equal to 9 divided by 3 which is equal to 3. சரியா? which is equal to 3. So 3 is the right answer. Okay, so 3 is the right answer. அதான் இருக்கிறதுலே கம்மியான மக்கள் வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ தெரியுதா புக் இன்சைட் क्वेश्चन நீங்கலாம் எந்த அளவுக்கு தடுமாறுறீங்க அப்படினு சொல்லிட்டு. இங்கிலீஷ் ஈஸியா இருந்ததா? thank you. டிஸ்கிரிப்ஷன் படியே வந்துச்சு மேம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஓ சூப்பர். நேத்து சொன்ன மாதிரியே தான் வந்துச்சா? ஓ நேத்து கொடுத்த அதே பிக்சர் தான் வந்துச்சா? சூப்பர்டா. நான் அது வரும்னு எதிர்பார்க்கல. சக்திவேல் சம. சக்திவேல் ஸ்பாம் பண்ணாம கிளாஸ் கவனிடா. யா சாஹிஷ்ணு, லவகிஷோர், ஆஷிகா, பிரிஷா, ரூகேஷ், ஹாஃபியா, பூர்ணஸ்ரீலாம் டாப்ல இருக்காங்க. சம. அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்லாம் டேய் என்னடா அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்லாம் இல்லடா. ஓகேவா? if the ordered pairs a minus 2, 4, 5, 2a plus b are equal to a, b, then நீ அப்படியே ஈக்குவேட் பண்ணாலே போதும், முடிஞ்சது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெயில் ஐடி கொடுக்கலாம்டா, தப்பு கிடையாது. ஓகே, x coordinate and then y coordinate நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஈக்குவேட் பண்ண போறீங்க. சரியா? x coordinate and then y coordinates நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஈக்குவேட் பண்ண போறீங்க. சரியா? ஈக்குவேட் பண்ணா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சோ இது வந்து தப்பு, இங்க வந்து அவ்வளோ கரெக்டா இல்ல ஆப்ஷன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ a plus என்ன இருந்தது அந்த கோஆர்டினேட்ஸ் ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம x கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சரியா? which is a plus 2 which is equal to 5. சரியா? அப்ப a ஓட வேல்யூ வந்து என்ன வரும் நமக்கு? 5 minus 2. அப்ப a ஓட வேல்யூ வந்து 3 அப்படினு கிடைக்கும். சரி, இப்ப y கோஆர்டினேட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். 4 equal to 2a plus b. இப்ப a ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல 3 அப்படினு. So 2 into a இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 3 2s are 6 plus b which is equal to 4. ஓகே, b இந்த பக்கம் or 6 இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா -2 ஆயிடும். கரெக்ட்டா? 4 minus 6 என்ன ஆயிடும்? -2 equal to b. ஓகே, so b ஓட வேல்யூ வந்து -2, a உடைய வேல்யூ வந்து 3 which is the right answer. ஓகே, அதான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, சோ இதுல வந்து கொஞ்சம் நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணீங்க. ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் குளறுபடியா வந்து இருந்துச்சு. ஓகே, ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் குளறுபடியா இருந்துச்சு. இப்போ கரெக்டா இருந்தது, நான் சால்வ் பண்ணி காட்டிட்டேன். ஓகே, யா. சோ லவகிஷோர், சாஹிஷ்ணு, ஆஷிகா டாப் 3ல இருக்காங்க. ஆஷிகா வந்து இப்போ நல்லா ஃபைட் பேக் பண்ணி மேல வந்துட்டாங்க. சூப்பர் மேம். இஸ் MVSAT அண்ட் IVSAT சேமா? இல்லடா, அது வந்து இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து வேற. இது வந்து மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து வேற. இப்போ if f of x equal to 1 by 3x, g of x வந்து 2x square, FOG வந்து என்னது? FOG வந்து என்னது? இது வந்து என்னது? கிரியேட்டிவ் क्वेश्चंस. கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னா நீங்களாம் வந்து பயந்துட்டீங்க, அச்சச்சோ அப்படி சொல்லிட்டு. மேட்ரிக்ஸ் யாருக்கெல்லாம் போர்ஷன்ல வந்து இல்ல? மேட்ரிக்ஸ் யாருக்கெல்லாம் போர்ஷன்ல வந்து இல்லடா? மீ. ஓகே, டன்டா. நோட்டட். ஓகே, யா. சோ நிறைய பேர் வந்து தப்பா வந்து ஆன்சர் பண்ணி இருக்கீங்க. ஏன்? சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? இது சால்வ் பண்றது சால்வ் பண்ணி காட்டட்டுமா வேண்டாமா? Do you want me to solve? ஏன்னா நீங்க இப்ப சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்க அடுத்தடுத்து போயிட்டு சால்வ் பண்ண முடியும். எஸ்ஸா? யாருக்கெல்லாம் சால்வ் பண்ணி காட்டணும்? சாட்ல எஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சால்வ் பண்ணி காட்டணும்? யாருக்கெல்லாம் சால்வ்லாம் பண்ண வேணாம் மேம், நோ அப்படின்னு போடலாம். சால்வ் பண்ண வேண்டாமா? எஸ். ஓகே, சோ நல்லா கவனிங்க. f of x வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 1 by
3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. g of x வந்து என்னது 2x ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ f of g of x நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ f of g of x வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த f of x நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்கடா, இது வந்து ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் இல்லையா, 1/3x அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் g of x ஓட வேல்யூ வந்து நீங்க போடணும், which is equal to 2x ஸ்கொயர். கரெக்டா, 2x ஸ்கொயர். இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். 1/3 2s are 6, so 6x ஸ்கொயர், அவ்வளவுதான் ஆன்சர். You got the answer. Okay, you got the answer. சரியா? So 1/6x ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நீங்க மொத்தத்துக்கும் எதுக்கு ஸ்கொயர் போட்டீங்க, தப்பு. சரியா? ஓகே. quiz link is not working na நீங்க வந்து என்ன பண்ணலாம், லைவ் கிளாஸ்லயே வந்து கவனிக்கலாம். ஓகே, if you think the quiz link is not working, you can listen in the live class itself. லவகிஷோர், சாஹிஷ்ணு, ஆஷிகா டாப் 3ல வந்து இருக்காங்க. let's see. இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே லிங்க் கிளிக் பண்ணி quiz ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, லிங்க் கிளிக் பண்ணி quiz வந்து ஜாயின் பண்ணிடுங்க. Okay da. The product of the exponents of the prime factors in the prime factorization of 1729. So இந்த ஒரு பர்టిక్యులர் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, நீ அதை வந்து என்ன பண்ணணும், அதோட prime factors என்னன்னு பார்க்கணும், LCM கண்டுபிடிக்கணும். ஓகே, LCM கண்டுபிடிச்சி அதுல வந்து prime நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு நீங்க LCM எடுக்கிறப்போ என்ன தெரியுமா வரும், 7, 13, 19 வரும். So 7 into 13 into 19. So 7 ஒரு prime number, 13 ஒரு prime number, 19 ஒரு prime number. இந்த மூணு நம்பரும் நம்ம மல்டிப்ளை பண்றப்போ we get this value 1729 வரும். இப்போ அந்த prime factors உடைய பவர்ல என்ன இருக்கு, பவர்ல ஒண்ணுமே இல்லை, அப்போ 1 தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஏன்னா இதோட ஃபேக்டர்ஸ்லாம் யாருடா, 7 into 13 into 9, அதுதான் நீ உங்களுக்கு வந்து 19 நீங்க வந்து LCM எடுத்தீங்கன்னா வரும். ஸோ அது பவர்ல 1 1 1 தானே இருக்கு. ஸோ என்ன வரும், மல்டிப்ளை பண்ணு, 1 into 1 into 1 1 தான் ஆன்சர் வரும். 3 ஆன்சர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர், அவசரப்பட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 3 பண்ணிட்டீங்க. 1 into 1 into 1 ப்ராடக்ட் பாரு, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், நீ ஆட் பண்ணி 3ன்னு சொல்லிட்ட, தப்பு. எனக்கு ஆன்சர் பண்ணு, இந்த தப்பை எக்ஸாம்ல போய் பண்ணா என்ன ஆகும், சாட்ல ஆன்சர் பண்ணுங்கடா. இந்த தப்பை எக்ஸாம்ல போய் பண்ணா என்ன ஆகும், பப்ளிக்ல போய் பண்ணா என்ன ஆகும், மார்க் போயிடும் இல்லையா, மார்க் போயிடும் இல்லையா. இதை போயிட்டு பப்ளிக்ல போயிட்டு இதே தப்ப பண்ணா யூ நீட் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் பசங்களா, சொல்லிட்டேன். சரியா? ஓகே. ஸோ ஷாம்பவி, நைஸ் நேம், 3rd பொசிஷன் வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் see அடுத்தது 7 to the power 4k which is equal to mod 10. Mark missed. ஆமா, okay, 1 2 3 and then 4. ஓகே. ஸோ யா, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறது தான் தப்பான ஒரு ஆன்சர். இல்லை இல்லை, இதில் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. which is equal to 1. ஓகே, which is equal to 1. பரவாயில்ல, கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, மாட் சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இதில் யாருக்கெல்லாம் வந்து மேம் எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து கான்செப்டே வந்து தெரியலை மேம் அப்படிங்கிறீங்களோ, யூ ஆல் அட்டெண்ட் த லைவ் கிளாஸ் அட்லீஸ்ட் ஃப்ரம் டுமாரோ. சரியா? நாளைக்கு சாப்டர் 1 படிக்க போறோம், நாளான்னைக்கு சாப்டர் 2, அதுக்கு அடுத்த நாள் சாப்டர் 4, அதுக்கு அடுத்த நாள் சாப்டர் 3 5 and then 6. மறக்காம அதையாச்சும் அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சாஹிஷ்ணு, லவகிஷோர், ஆசிகா, ரூகேஷ் மூர்த்தி, பிரிஷா, ஷாம்பவி, பூர்விகா, ஹாஃபியா, அபிலா, ஷாமுவேல் இவங்கெல்லாம் வந்து டாப்ல இருக்காங்க. நைஸ். ஓகே, சூப்பர். And AP consists of 16 terms.
if its 16th term is m, then the sum of all the terms of this AP is. So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரிலியும் நமக்கு கேட்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து வரும் இல்லையா, புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ், ஒன் ஃப்ரம் சாப்டர் 2 அண்ட் தென் ஒன் ஃப்ரம் சாப்டர் 5. சாரி 2 மார்க்கில் ஒன்று, 5 மார்க்கில் ஒன்று. ஸோ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 2லேருந்தும் 5லேருந்தும் நமக்கு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயும் தான் நிறையா ஃபார்முலாலாம் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலா பேஸ்டாக நம்ம கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. குயிக்லி ட்ரை திஸ். யாருக்குமே ஆன்சர் வந்து தெரியல சரியா, ஐயோ டக்குன்னு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோமா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ல ஏதாவது பாருங்க. See, that's why you need to attend the classes regularly டா. At least from tomorrow attend பண்ணுங்க சரியா. யாருக்கெல்லாம் இதோடைய PDF வேணும், ஓகே, we can give the question and answers of this PDF. ஓகே, லைவ் முடிச்சிட்டு இதோடைய PDF வந்து தரோம். ஓகே, ஆனா ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ணாதான். If the sequence T1, T2, T3 are in AP, then the sequence T4, T8, T12 is. இப்போ T1 to T1, T2, T3 வந்து AP-ஆ இருக்கு. அப்போ T4, T8, T12 வந்து geometric progression-ஆ இருக்குமா, இல்ல arithmetic progression-ஆ இருக்குமா, இல்லனா arithmetic progression-ம் கிடையாது மேம், geometric progression-ம் கிடையாதா, இல்ல ஒரு constant sequence-ஆ, இல்லனா அது வந்து ஒரு constant-ஆன ஒரு sequence-ஆ? Yes, arithmetic progression. Very good. So எப்படி T1, T2, T3 வந்து arithmetic progression, T4, T8 and then T12 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is also a arithmetic progression. Okay, super. So பார்க்கலாம் இன்னைக்கு லைவ்ல கடைசியில யார் யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கடைசி வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து அந்த டாப் 10 லீடர் போர்டில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். A system of 3 linear equations in 3 variables have only one solution if their planes intersect only at a point, intersect in a line, coincides with each other, do not intersect. எதுடா வரும்? Very good. So, do not intersect அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Right answer. Okay? Yeah. So, லவகிஷோர், சாஹிஷ்ணு, பிரிஷா டாப் 3ல வந்து இருக்காங்க. அடுத்ததா, the solution of a system x minus y minus 3 z equal to 3z which is equal to minus 6 minus 7y minus 7z which is equal to minus 7 3z equal to 9 is. ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி எழுத போறீங்க, அவ்வளோதான். ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? டோன்ட் வெரி அட் ஆல், நம்ம லைவ் செஷனில் வந்து சூப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, யா. விச் இஸ் யுவர் டஃபஸ்ட் சாப்டர் பசங்களா? எந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது சால்வ் பண்ணுங்க, தென் வி கேன் டிஸ்கஸ் இட். ஓகே, டைம் அப். எல்லாருமே ஆப்ஷன் ஏ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தப்பா சால்வ் பண்ணிருக்கீங்கடா. எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்க 3வது ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, யா. ஸோ பிரிஷா டாப்ல வந்துட்டாங்க. நான் வந்து கேர்ள்ஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் வந்தது யாரு? பிரிஷா தான். ஓகே, அல்ஜீப்ரா நிறைய பேருக்கு அல்ஜீப்ரா தான் டஃபா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து அல்ஜீப்ரா சண்டே அன்னைக்கு நம்ம லைவ் பார்க்கலாம். ஓகே, யா, பட் ஐ ஆல்சோ ஃபீல் சாப்டர் 2 இஸ் மோர் டஃப் இல்லையா? ஸோ சாப்டர் 2 தான் நம்ம நாளான்னைக்கு ஈவினிங் வந்து லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, யா. If x plus 6 is the HCF, highest common factor of x square plus 2x minus 24 and x square minus kx minus 6, then the value of k is. Then the value of k வந்து என்னது?
3 minus 5 5 8. ஓகே, யாருக்குமே ஆன்சர் தெரியல, அப்படியே வந்து என்ன பண்ணிட்டீங்க, அடிச்சு விட்டீங்க. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் படிக்கலையா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்லாம் படிக்கலையா? ஓகே, ஸோ -5 இஸ் த ரைட் ஆன்சர். சரி, படிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைவ் செஷனில் இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 2 மார்க்குக்கோ 5 மார்க்குக்கோ படிக்கிற கான்செப்டை கிளியராக படிச்சிங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான் நீங்கள் 1 மார்க்குக்கும் என்ன பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பப்ளிக்கில் அவுட் ஆஃப் 14 3 1 மார்க், 3லேருந்து 4 1 மார்க் இந்த மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரும். அப்போ இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு இன்னும் நீங்கள் வந்து ரெடியா இல்லை அப்படிங்கிறதுக்கு. சரியா? Which of the following should be added to make x to the power 4 plus 16 a perfect square? Okay. Quiz not open. So quiz open ஆகலனா நீங்க வேதாந்து வெப்சைட்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி பாருங்க. சரியா? வேதாந்து வெப்சைட்லேருந்து நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பவும் நீங்க வந்து லாகின் பண்ணி பாருங்க. டைம் எடுக்குது, ஆமா, பட் இமேஜின் 14 1 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஷனுக்கு 1 மினிட் தான் நமக்கு பப்ளிக்லேயே வந்து டைம் இருக்கும். அப்போதான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும் இல்லையா? உனக்கு ஒரு கொஷனுக்கு 1 மினிட் தான்டா, லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணுங்க, உங்க மெயில் ஐடி கொடுங்க இல்லை ஃபோன் நம்பர் கொடுங்க. சரியா? ஓகே, பி 16x² அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அப்படியே அடிச்சு தான் விட்டுருக்கீங்கடா, which is 8x² is the right answer. Okay, which of the following should be added to make x to the power 4 plus 16 a perfect square? x to the power 4 plus 16 ஒரு perfect square நீங்க மாத்தணும் அப்படின்னா you need to add 8x² to it. Okay, done. ஒரு விஷயம் மட்டும் புரியுது, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு உங்கள நிறைய பேர் வந்து ரெடியாவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா புக் பேக் 1 மார்க்கை மனப்பாடம் பண்ணிட்டு போறோம் நம்ம. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ வந்து ஒன்று வச்சுக்கலாம், இந்த குவார்டர்லி முடியட்டும், ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஜனஸ்ருதி மேம் இஸ் கோயிங் டு சால்வ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஃபார் யூ. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஒவ்வொரு 1 மார்க்ஸும் ஸ்லைடில் போட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறாங்க, நீங்களும் அவங்க கூடவே சேர்ந்து சால்வ் பண்ண போறீங்க. கரெக்டா இல்லையா? சால்வ் பண்ணலாமா அந்த மாதிரி நம்ம? ஓகே. If in triangles ABC and EDF, AC by BC which is equal to DE by FD, then they will be similar when? நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியல, தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏசி பை பிசி விச் இஸ் ஈக்குவல் டு டிஇ பை எஃப்டி, இதுக்கு நீங்கள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி பார்க்குறப்போ தான்டா கிளியராக வந்து புரியும். த ஆங்கிள் சியும் டியும் ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் இந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எஸ். ஸோ லீடர் போர்ட் பார்க்கலாமா? லவகிஷோர், சாஹிஷ்ணு, ஆஷிகா, தென் பிரிஷா, கீர்த்தி, ரூகேஷ் மூர்த்தி, அனுஷ்கா, ஈஸ்வரன், பூர்விகா, பிரபஞ்சனா, இவங்கலாம் வந்து டாப்ல இருக்காங்க. லெட்ஸ் சி. If ABC is an isosceles triangle with angle C equal to 90 degree, AC equal to CM. CM then A, oh centimeter. என்னது எவ்வளோ சென்டிமீட்டர்னே கொடுக்கலையே. AB which is equal to isosceles triangle அப்படின்னு கொடுத்துட்டாங்க. isosceles triangle அப்படின்னு கொடுத்துட்டாங்க. You all know I think right angle triangle. டைம் பத்துண்டா, இங்கே பாரு, I have given you 30 seconds and question படிக்கிறதுக்கு ஒரு 10 seconds, 40 seconds டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா? மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்டா, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதில் வந்து கொஷின்லேயே வந்து ஏசி எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து மிஸ் ஆகுது, அதனால நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதனால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். ஸோ இதில் கொஷின்லேயே வந்து ஏசியோட சென்டிமீட்டர் வந்து மிஸ்ஸிங், எரர். ஆமாண்டா. எந்த ஆன்சர் ராங்டா? ஸ்ரீமதசாமி, லவகிஷோர், அண்ட் தென் சாஹிஷ்ணு, ஆஷிகா, பிரிஷா, கீர்த்தி, ரூகேஷ் மூர்த்தி, அனுஷ்கா, ஈஸ்வரன், அபிஷேக், பூர்விகா டாப்ல இருக்காங்க. வெரி குட், நைஸ். சரியா? ஓகே. If ABC DE parallel to BC, AB வந்து 3.6 cm,
AC வந்து 1.2 cm, AD வந்து 1.6 cm, then length of AE is. மேம் சொல்லுங்கப்பா, டவுட் என்ன டவுட்ப்பா? தமிழ் மீடியம்க்கு போடுவீங்களா? எஸ், தமிழ் மீடியம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து உண்டு. ஸோ நம்ம சேனல்லே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஷீட்டு, டாப் 5 மார்க்ஸ், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகே, 1.4 cm. நோ, இட் இஸ் 1.2 cm. ஓகே, ஏசியும் ஏஇ உடைய லென்த்தும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இங்கே நல்லா கவனிங்க, டிஇயும் பிசியும் வந்து நமக்கு பேரலாக வந்து இருக்கு. டிஇ அண்ட் தென் பிசி உடைய லென்த் வந்து நமக்கு பேரலாக இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏசி அண்ட் தென் ஏஇ உடைய லென்த் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும், which is equal to 1.2 cm. 29th question I'll check da. ஸ்ரீமதசாமி நான் செக் பண்ணிடுறேன். ஓகே, யா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்டா. பிடிஎஃப் வரலையா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு? லெட் மீ செக். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கும் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, வந்திருக்கும் உங்களுக்கு நேரம். லவகிஷோர், சாஹிஷ்ணு, ஆஷிகா டாப்ல இருக்காங்க. இன்னும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான், நம்ம முடிச்சிடலாம். A man walks near a wall such that the distance between him and the wall is 10 units. Consider the wall to be the x-axis. The path traveled by the man is. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பப்ளிக்ல வந்தா என்ன ஆவீங்க? Will you be ready? Eighth maths உடைய important questions வீடியோக்கு கீழே வந்து பிடிஎஃப்பும் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல ஓகே இல்லையா ஒரே நிமிஷம் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் see the answer. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? ஒரு 86 people கிட்ட கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, which is equal to 10. ஓகே, ஸோ the man walks near the wall such the distance between him and the wall. அவனுக்கும் வாலுக்கும் இருக்கக்கூடிய லென்த் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த வால் தான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா, நல்லா கவனி, இந்த வால் தான் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த ஒய் ஆக்சிஸ் வந்து என்னது? அஃப்கோர்ஸ் அதே 10 யூனிட்ஸ் தான் இல்லையா? ஒய் ஆக்சிஸ் வந்து என்னது? அதே 10 யூனிட்ஸ் தான். கரெக்டா? ஸோ டோன்ட் மிஸ் இட்ரா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தப்பா எழுதாதீங்க. ஓகே, ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும், ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்து பின் பண்ணியிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணியிருக்கேன். Okay, I have pinned it in the first comment also. So Lavakishore, Sahishnu, Ashika, Kirti, Prisha, Anushka, Purvika டாப்ல இருக்காங்க. நைஸ். So அடுத்து, the straight line given by the equation y equal to 11 is. I will just check. Yes, ஜனஸ்ருதி மேம் வந்து டாப் தியரம்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த லைவ் முடிச்சுட்டு வீடியோ செக்ஷன்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனஸ்ருதி மேமுடைய தியரம் வீடியோ வந்து இருக்கும். சரியா? மறக்காம அதையும் வந்து நீங்க பார்த்துருங்க. இன்னைக்கு நைட்டே தியரம்ஸும் 1 மார்க்ஸையும் முடிச்சிருங்க. ஓகேவா? தியரம்ஸையும் 1 மார்க்ஸையும் முடிச்சிருங்க. நாளைக்கு நம்ம ஈவினிங் சாப்டர் 1லேருந்து நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். The straight line given by the equation y equal to 11 is parallel to x-axis. So I have pinned it up. Pin பண்ணியிருக்கேன் பாருங்க, important questions உடைய PDFs. சரியா? Okay, parallel to x-axis is the right answer. Nice. So let's see the leader board. Lavakishore, Sahishnu, Kirti, Ashika, Anushka, Prisha, Purvika, Alan, Pollen, Hafia, Ishwaran இவங்கெல்லாம் டாப்ல இருக்காங்க. நைஸ். அடுத்து, the point of intersection of 3x plus y equal to 8 and x minus y equal to 4 is.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து என்னது? 5, 3, 2, 4, 3, -5, 4, 4. 5, 3 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். எஸ், நிறைய பேர் வந்து ஸ்டடி பிளான் வேணுமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து we have given you the PDF already. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் பண்ண முடியலடா, சாரி. ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF வந்து கொடுக்க முடிஞ்சது, அதனால தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, ஸோ which is equal to 3, -5. 3, -5. தயவு செய்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரியலைஸ், ஐயோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்கே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நாளையிலிருந்து ஈவினிங் 6:30 லைவ் கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. புரிஞ்சு படிச்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா? டுமாரோ 6:30க்கு எல்லாரும் வந்துருவீங்களா? Chapter 1 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Will you all come? Chapter 1ல top 25 questions படிச்சிடலாமா? Tomorrow can I expect each and every one of you? Yes? Clear? Okay டா. இது வந்து புக் பேக் கிடையாது தம்பி, இது புக் இன்சைட் கொஸ்டின் டா. புக் பேக் நினைச்சிட்டு இருக்கீங்க, சரியா? திஸ் இஸ் புக் இன்சைட். How ma'am first 3 are answering perfectly even though question was wrong? Please reply ma'am. தெரியலடா, எனக்கு எப்படிடா தெரியும்? அவங்க 3 பேர் வந்து அதான் அவங்க முன்னாடியே ஆன்சர் பண்ணி வச்சிருந்தாங்க, சரியா? மற்ற கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக முன்னாடியே ஆன்சர் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அதான். ஸோ 7x - 3y = 0. ஓகே, இந்த லைன் வந்து எதுக்கு வந்து பேரலா இருக்கும் அப்படின்னா 7x - 3y = 0 இந்த லைனுக்கு தான் நமக்கு பேரலா இருக்கும். ஓகே, பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன்ல 8th மேக்ஸ் பிடிஎஃப் இல்லையா? இப்போ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ நவ் அண்ட் தென் செக் அவுட் ரா. இப்போ போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க, இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் இல்லை அப்படின்னு வந்து சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல் இருக்கா, நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போங்க. வீடியோ செக்ஷன் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் தோ பாருங்க, இப்போ ஜனஸ்ருதி மேமுடைய தேரம் வீடியோஸ் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் லைவ் முடிச்சுட்டு இம்மீடியட்டா போயிட்டு தேரம் வீடியோஸை பார்த்துருங்க. இன்னைக்கு தேரமை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ 10th மேக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ இங்கே இருக்கா? ஸோ இந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா தோ பாருங்க, 10th மேக்ஸ் குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தோ இருக்கு பாரு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதே மாதிரி யூ கேன் கோ டு த கமெண்ட் செக்ஷன் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரியா? ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரியா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம எங்க போகலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஃப் இருக்கா அப்படி சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஸோ 8th பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have this study plan and then important question video, கரெக்டா? இந்த வீடியோலயே உங்களுக்கு நான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து காட்டியிருப்பேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்க பின் பண்ணியிருக்கோம். யூ கேன் டேக் ஃப்ரம் ஹியர், ஓகே? ஆர் எல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு வந்து இருக்கு. யூ ஹேவ் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ, சரியா? ஓகே, the value of cos square a plus 1/1 plus cot square a which is equal to ட்ரிக்லாம் நாங்கள் படிக்கவே இல்லை மேம். ட்ரிக்னாமெட்ரி படிக்கவே இல்லையாடா? எல்லாருமே தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, லாஸ்ட் இயர் ஐ திங்க் யார் சார் வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து சொல்லி கொடுத்தாரு. மேம் புக் ஆன்சர் இஸ் ராங். என்னடா சொல்ற? இன்சைட் 1 வேர்டுக்கு பிடிஎஃப் கொடுங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன், சரியா? ஓகே, எல்லாருமே பாருங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். ஓகேவா? நான் இதை சால்வ் பண்ணுவேன், ஆனாலும் வந்து நிறைய பேர் புரியல அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சால்வ் ஃப்ரம் பேசிக்ஸ். மேம் எங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து
நடத்தணும், புரியுற மாதிரி நடத்தணும், ஃபாஸ்டாகவும் நடத்தணும். அதே நேரத்தில் நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கணும். அப்படின்னா சாயந்தரம் ஒரு 2 hours ஒரு சாப்டருக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியா? யாரெல்லாம் ரெடி? மேம் நாளைக்கு சாயந்தரம் ஒரு 2 hours நான் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஸ்பெண்ட் பண்ண ரெடி அப்படின்னா லெட் மீ நோ. ஓகேவா? லெட் மீ நோ. நாளைக்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த 2 marks அண்ட் தென் 5 marks கிளியராக படிக்கிறப்போவே இந்த 1 mark கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இந்த 1 mark கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் யூ கேன் சால்வ். ஓகே, ஸோ டுமாரோ ஈவினிங் ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6:30க்கு லைவ் செஷன் இருக்குது. ஸோ 6:30 to 7:30, 8:30 2 hours உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கும். ஓகே, so tan b secant square b minus tan b which is equal to tan cube b. ஓகேவா? tan cube b. நிறைய பேர் தப்பு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. புக் ஆன்சர்ஸ் ஆர் ராங்னா புரியலடா. புக்கிங் ஆன்சர் ராங்ன்றீங்க. என்ன சொல்றீங்க? லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு, ஆஷிகா, அனுஷ்கா, வித்யா, பிரிஷா, ஹாஃபியா, மோனிஷா and then ஈஸ்வரன். வெரி குட். ஸோ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் வந்து இந்த லீடர் போர்டில் டாப் 10ல வந்து இருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10ல வந்து இருக்காங்க. ஐம் நிதர்ஷன், ஐம் ஃபவுண்டேஷன் கிளாஸ் 9, தீக்ஷா புக் ஃபார் மேக்ஸ் ரிமைனிங் NCERT ப்ளீஸ் ஹெல்ப் மேம் த்ரூ இட். ஐம் ஸ்ட்ரகிளிங் இன் மேக்ஸ் மேம். என்னடா ஆச்சு? ஆர் யூ அ தீக்ஷா ஸ்டூடெண்ட்? ஓகே, if sin c which is equal to cos c, then 2 tan square c plus cos square c plus 1 which is equal to. solve பண்ணி சொல்லுங்க கரெக்ட்டா? okay, so if sin c which is equal to cos c, ஓகேவா? சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஏன்? if sin c equal to cos c, then tan square c plus sin square c. இப்போ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? yes, what you can do? cos square c அப்படின்னு வந்து போடலாம் இல்லையா? so 2 tan square c plus cos square c என்ன வரும் நமக்கு? sin c க்கு பதிலா நீங்க வந்து cos square c அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாத்திக்க போறீங்க இல்லையா? sin c by cos c வந்து என்ன வரும்? tan. கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல tan க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? sin by cos அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். கரெக்ட்டா? அப்ப sin square c divided by cos square c plus இந்த இடத்துல என்ன பண்ணுங்க நீங்க? cos square c அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. மாத்திட்டு அதோட வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ sin and then cos இதோட வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகே, so the right answer is 5 divided by 2. ஓகேவா? done. next பார்க்கலாமா? so next is லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு, ஆஷிகா, அனுஷ்கா, வித்யா, ஆலன், பாலன், பிரிஷா, ஹாஃபியா, மோனிஷா டாப் 10ல இருக்காங்க. பார்க்கலாம். இன்னும் வந்து நமக்கு ஒரு 10 questions தான் இருக்கு. எந்த அளவுக்கு முடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். What are the important thing to get centum in maths? Point number 1, concept ஓட clarity. Point number 2, formulaவை நம்ம கரெக்ட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படினா படிச்சுக்கணும். Ma'am, we marked answers which was given in book. Back of the book. ஓஹோ, இது வந்து எல்லாமே புக் இன்சைட் क्वेश्चन டா. சென்விஜி. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படினா பாயிண்ட் நம்பர் 1 உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு இருக்கணும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 2, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து மேக்ஸ்ல மார்க் லூஸ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் காரணமா வந்து என்ன இருக்கு அப்படினா we are all doing silly mistakes. ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்து எழுதுறப்போ பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக்ஸை நம்ம வந்து பண்ணாம இருக்கணும். ஒரு ஸ்டெப்பை சால்வ் பண்றப்போ நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம் நமக்கு தெரியும் இல்லையா? பிளஸ் மைனஸ்ல தப்பு பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ற இடத்துல தப்பு பண்ணுவோம், சின்ன சின்ன அடிஷன்ல தப்பு பண்ணுவோம். ஸோ நிதானமா நம்ம வந்து சால்வ் பண்ணோம்.
முதல்ல ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாகவும் சால்வ் பண்ணக்கூடாது, ஐயோ இந்த கொஸ்டின் தெரியவே இல்லைன்னு நம்ம டிப்ரெஸும் ஆகக்கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ்லையுமே நமக்கு வந்து தப்பாக நிறைய சான்ஸ் இருக்கு. 60 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 60 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு விஷயம் கிளியரா புரியுது. நம்மலாம் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அப்படியே அந்த க்ரௌடு வந்து போயிடுச்சு. விச் மீன்ஸ் நான் வந்து ஈஸியாக கொஷின் பேப்பர் கேட்டால் தான் நான் நல்ல மார்க் வாங்குவேன். கொஷின் பேப்பரில் ஒரு 3-4 கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரப்போ ஐ லூஸ் மார்க் அப்படின்னா that is not a right way to study. புரியுதா புரியுதா? ஓகே. ஸோ லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு, ஆஷிகா, அனுஷ்கா, வித்யா, ஆலன், பாலன், பிரிஷா, ஹாஃபியா, நாஸ்ரா இவங்கெல்லாம் வந்து டாப் 10ல இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்டா தம்பி. பிரதீப், கிட்ஸ் டைம் எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸாமுக்கு முத நாள் அன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இஃப் sin a minus cosecant a the whole square plus cos a minus secant a the whole square which is equal to k plus tan square a plus cot square a, then the value of k is equal to, then the value of k is equal to 8th max live போடுங்க. 6 pm கஷ்டம்டா. 8th max பசங்களா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 8th மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு புது சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறோம். புது சேனலுக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் இருந்தால் தான் நம்ம லைவ் செஷன் போக முடியும். ஓகேவா? 10,000னா நினச்சிப்பார். நம்ம வந்து அத்தனை பசங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணணும். எல்லாருமே ஷேர் பண்ணாதான் we can reach those many number of subscribers. ஓகே, done. So which is equal to என்னது, -1 is the right answer. ஒரு 31 பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா அவங்க மட்டும்தான் இதை வந்து கரெக்டா சால்வ் பண்ணி பார்த்துருக்காங்க. லவகிஷோர், சாஹிஷ்ணு. ஓகே, பார்க்கலாம் பாய்ஸா கேர்ள்ஸா அப்படின்னு செம்ம டஃப் ஃபைட்டா வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கல, நான் உங்களுக்கு இந்த லைவோட எண்டில் வந்து தரேன். ஜனஸ்ருதி மேமோட ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் வந்து இந்த லைவ் எண்டில் ஐ வில் கிவ் யூ இந்த கமெண்ட் செக்ஷன். சரியா? ஓகே. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பா. ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ரேஞ்ச் அண்ட் தென் லெட் மீ நோ. Just find out the range and then let me know. F and G be two functions. F வந்து கொடுத்துட்டாங்க, G வந்து கொடுத்துட்டாங்க. What is the range? இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन தான் இல்லையா? Yes. So yes, 0 to 4 பொறுமையா சால்வ் பண்ண எல்லாருமே கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. which is 0 2 and then 4. okay, very good. what is the surprise? லைவோட எண்ட்ல சொல்றேன். சரியா? இந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கறது லைவோட எண்ட்ல சொல்றேன். முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस தான் இருக்கு. சரியா? இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस தான் வந்து இருக்கு. how to solve the creative questions. நைஸ் கேள்வி. கிரியேட்டிவ் क्वेश्चन சால்வ் பண்ணனும் அப்படினா நீங்க ஒவ்வொரு கான்செப்ட்டும் புரிஞ்சு நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? எல்லா ஃபார்முலாஸும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம எக்ஸாம் சம் போடுறதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா மட்டும் இல்லாம உங்க புக்ல இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ராக்ரஸ் செக்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய புது புது ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வளரும். சரியா? ஓவர் நைட்ல கஷ்டம். நீ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டம். Yes, I answer correct and same question were given in book. No, I answer correct. Oh, book backல கொடுத்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகேடா.
ஹபாடா, இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் எம்டி ரிலேஷன், ஏன்னா இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். நான் எம்டி ரிலேஷன் இப்போ தெரியுதா? புக் பேக்னா எல்லாருக்கும் ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கு. புக் இன்சைட் அப்படின்னா யூ பீப்புள் ஆர் சஃபரிங் அ லாட். எஸ், ஓகே. இன்னும் 10 கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் புக் பேக் தான்டா, குயிக்கா சொல்லு. இஃப் தெர் ஆர் 1024 ரிலேஷன் ரிப்பீட் ஆகியிருக்கு, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு நமக்கு. அப்போ ஃபாஸ்டா செம்மையா ஆன்சர் பண்ணலாம். இன்னைக்கு லீடர் போர்ட்ல டாப்ல வந்துருவீங்க. செட் A to set B, then the number of elements in B is, இது எப்படி ரிப்பீட் ஆச்சுனே தெரியல, எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு போல. என்ன வரும்? 2 to the power 9. 2 to the power 9 வந்து நமக்கு 1024 வரும், 1024 வரும். இங்க ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு? 5 இருக்கு. 2 to the power 5 into number of elements in B வந்து நமக்கு 1024. கரெக்ட்டா? So the right answer will be என்ன வரும்? 2. Very good. The right answer is 2. சம. Sorry, 10. 2 to the power 10. 9 கிடையாது, 10. Okay? Yeah. So லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு இனிமே வந்து சம மாசா இருக்கும். ஏன்னா வந்து புக் பேக் தான் போல, அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா நான் போட்டதே 40 கொஸ்டின் தான் போட்டேன். 52 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்பவே நான் டவுட் பட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் புக் பேக் வந்து இந்த இடத்துல நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. If f a to b is a bijective function and if n of b வந்து 7, n of a is equal to. Bijective function அப்படின்னா என்ன அர்த்தம்? What is bijective function? Yes, you need to work out all the question. Book backல all the book back 1 marks நீங்க வந்து என்ன பண்ணணும்? work out பண்ணி பார்க்கணும். ஓகே, work out பண்ணி பார்க்கறப்போ தான் கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். Seven, very good. So number of elements in A, number of elements in B ரெண்டுமே வந்து சேமா இருக்கும். அதான் வந்து bijective function. ஓகே, அப்ப அது 7 னா இதுவும் 7 ஆ தான் இருக்கும். So 7 is the right answer. Okay, nice. Then let's see the leader board. பார்க்கலாமா? லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு, ஆஷிகா டாப்ல இருக்காங்க. இன்னும் வந்து 9 क्वेश्चन தான் முடிச்சிர போறோம். அடுத்து, if n of a cross b equal to 6, a which is equal to 1, 3, then n of b is 1, 2, 3, 6. என்ன வரும்? சிக்ஸ்டா ஏ வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ வந்து என்னது? 2. ஓகே, அப்ப 2 to the power 2 into something வந்து நமக்கு 6 வரணும் இல்லையா? 2 into the something வந்து என்னது? 3. 2 into 3 தான் 6 வரும். So 3 is the right answer. Okay, yeah. So let's see the leader board. லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு பார்க்கலாம். பாய்ஸா கேர்ள்ஸா அப்படின்னு இன்னும் ஒரு 10 क्वेश्चन. ஓகே, A equal to ABP, B equal to 2, 3, C equal to PQRS, A union C cross B. A union C வந்து first எவ்வளோ? number of A union C வந்து என்னது first? 1, 2, 3, P already இருக்கு. So 4, 5, 6. 6 cross 2. 6 into 2 எவ்வளோ? 12. So 12 is the right answer. சயின்ஸுக்கு பிரகாஷ் சார் will come live டா. சயின்ஸுக்கு வந்து யாழ் சாரும் பிரகாஷ் சாரும் லைவ் வருவாரு. சோஷியலுக்கும் யாழ் சார் and me will come live for you. Okay, A equal to ABP, B equal to 2, 3, 12 is the right answer. ஆன்சர் சொல்லி கொடுத்து நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த क्वेश्चंस ரிப்பீட் ஆகுது. அப்போ நீ லைவ்ல என்ன கத்துக்கிட்ட இல்லையா? லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு பார்க்கலாம். அப்ப இனிமே யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஹையர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த லீடர் போர்ட்ல வந்து கிடைக்கும். யா, using Euclid's division lemma, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are cube of any positive integer. Say for example 1 cube is 1, 2 cube is 2 into 2 into 2 8, 3 cube is 3 into 3 into 3 27. 1 cube ஆன 1 நீங்க 9 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் அதே 1 தான் இருக்கும். ஏன்னா டிவைட் ஆகாது.
2 கியூபோட 8 நீங்க 9 ஆல டிவைட் பண்ணா டிவைட் ஆகாது, அதே 8 தான் இருக்கும். 3 கியூபோட 27 நீங்க 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும் ரிமைண்டர். ஓகே, கோஷன்ட்ட பார்க்க கூடாது, ரிமைண்டர் 0 ஆயிடும். So 018 is the right answer. So 018 is the right answer. நீங்க எப்போ புக் பேக் क्वेश्चन சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்போதான் உங்களுக்கு புக் இன்சைட் क्वेश्चन சால்வ் பண்றதுக்கான ஒரு திறமை வந்து வளரும். ஓகே, ஆமா இந்த क्वेश्चन ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது நம்ம குயிக்கா ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைனல் லீடர் போர்டை பார்க்க முடியும். இது ரிப்பீட் ஆயிடுச்சு போல. ஓகே, if 6 times of 6th term of AP is equal to 7 times of 7th term, then the 13th term of the AP is MVSAT online or offline? MVSAT is a offline exam. சரியா, MVSAT வந்து பாத்தீங்க அப்படின்னா offline exam. யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும்டா. யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். Okay, super. So 130 is the right answer. 0 is the right answer. 0 is the right answer. So Lava Kishore, Kirti, Sahishnu, Ashika, Anushka, Alan, Polan, Nazra, Fatima, Monisha, Hafia, Rukesh, Murthy. So Hafia, Monisha, Fatima, Anushka, Ashika 5, Kirti 6. 6 girls இருக்காங்க, 4 boys இருக்காங்க. ஸோ லீடிங்ல இருக்கிறது வந்து நம்பர்ல குவான்டிடேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான், குவாலிட்டேட்டிவ்லி பார்த்தா பாய்ஸ். எஸ். So quickly, next, the first term of arithmetic progression is unity and the common difference is 4. Which of the following will be the term of AP? இந்த question நம்ம already solve பண்ணியிருக்கோம். இந்த question வந்து நம்ம already வந்து solve பண்ணியிருக்கோம். So we can easily solve this. இல்லையா? 4 5 5 1 1 0 0 9 1 7 8 8 1 என்ன வரும்? ஆப்ஷன் சி. யா, நான் சொல்ற மாதிரி புக் பேக்கை ஃபர்ஸ்ட் நிறைய வாட்டி சால்வ் பண்ணுங்க, அப்போதான் புக் இன்சைட் ஈஸியா இருக்கும். மேக்ஸுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோவா ஃபைனல் டே அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு டாப்ல இருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்து கிடையவே கிடையாது, நான் தான் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஆக்குபை பண்ணிப்பேன் அப்படிங்கிறதுல பிடிச்சி வச்சிருக்காங்க. நைஸ். The least number that is divisible by all the numbers from 1 to 10 is the least number that is divisible by all the numbers from 1 to 10. 1 ல இருந்து 10 க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரால டிவைட் ஆகக்கூடிய ஒரு லீஸ்ட் நம்பர் வந்து எது? 1 ல இருந்து 10 க்குள்ள டிவைட் இருக்கிற எல்லா நம்பர்ஸால டிவைட் ஆகக்கூடியது வந்து எது? This also you can easily answer. நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்ததுதான் இல்லையா? PDF கண்டிப்பா தரேன்டா, புக் இன்சைடோட PDF. 2520. Yes, it is the right answer. Okay? Yeah. So let's see the leaderboard. பார்க்கலாமா? லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு 3 பேரும் வந்து டாப் 3ல இருக்காங்க. நைஸ். In AP, the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120? Okay? Common difference வந்து 4 டா, first term வந்து 1. எத்தனை terms of எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வந்து கிடைக்கும். This is a book back question. You can easily solve this. இல்லையா? 6, 7, 8, 9. At MVSAT அட்டெண்ட் பண்ண முடியலனா ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, யா. ஸோ 8 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? லீடர் போர்ட் பார்க்கலாம். இதெல்லாம் குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபைனல் லீடர் போர்டில் யார் அந்த டாப் 10 அப்படிங்கிறத பார்க்கலாம். A system of 3 linear equations in 3 variables is inconsistent if they are planes. இதுவும் நம்ம பார்த்த क्वेश्चन தான்டா, புக் பேக் क्वेश्चन தான்.
பார்த்த question தான் book back question. Intersect only at a point, intersect in a line, coincides with each other, do not intersect. Ninth maths live please. Definitely நீங்க இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 9th maths உடைய லைவ் செஷன் வந்து நடக்கும் tomorrow. Okay, tomorrow you will be having 9th maths live by Janashruti ma'am. Do not intersect is the right answer. Okay, so do not intersect is the right answer. Yeah, next year MVSAT இருக்கும். ஆனா அந்த क्वेश्चंस உங்களுக்கு அடுத்த எடுத்து இருக்கணும் கஷ்டமா தான் வந்து ஆகும். Okay, next year yes MVSAT இருக்கும், but this year you write it. Okay, graph of linear equation is a straight line ah, circle ah, parabola ah, hyperbola ah? Straight line, circle, parabola, hyperbola. A straight line என்று நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. புக் பேக்னா எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுது, புக் இன்சைட் தான் கஷ்டமா இருக்கு. எஸ், ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் என்பது சரியான விடை, கரெக்டான ஆன்சர். நைஸ். ஓகே, யா. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஸோ லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு, ஆஷிகா, அனுஷ்கா, ஆலன் பால், மோனிஷா, ஹாஃபியா, ரூகேஷ், நஸ்ரா டாப்ல இருக்காங்க. இன்னும் ரெண்டு क्वेश्चन தான். ஓகே, வாட் இஸ் த சர்ப்ரைஸ் தோ? இந்த குவிஸ் முடியட்டும், எல்லாருமே லைவ் வந்த உடனே நான் அந்த சர்ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணிடுறேன். ஓகே, if the number of columns and rows are not equal in a matrix, then it is said to be a. number of columns rows வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ல ஈக்குவலா இல்ல அப்படினா அது என்ன மேட்ரிக்ஸ்? Is it a diagonal matrix, rectangular matrix, square matrix, identity matrix? அது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? Is it a diagonal matrix, rectangular matrix, square matrix or identity matrix? Rectangular matrix. Very good. So rectangular matrix is the right answer. சரியா? So லவகிஷோர், கீர்த்தி, சாஹிஷ்ணு டாப் 3. இன்னும் இரண்டே கேள்விகளில் யாரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ஓகே, யா. The number of points of intersection of a quadratic polynomial with x-axis is. Formula concept definite ஆடா. நாளையிலேருந்து அதான் நம்ம பண்ண போறோம். எவ்ரி ஃபார்முலா, எவ்ரி கான்செப்ட் நம்ம வந்து படிக்க போறோம். The number of points of intersection of a polynomial with x-axis. One. பரவாயில்ல, கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரைட் ஆன்சர். சரியா? லீடர் போர்ட் பார்த்துட்டு ஃபைனல் லீடர் போர்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இட் இஸ் த ஃபைனல் क्वेश्चन. பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ண போறோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் a column matrix is. டிரான்ஸ்போஸ் ஆஃப் a column matrix is. ஒரு காலம் மேட்ரிக்ஸ் உடைய டிரான்ஸ்போஸ் வந்து என்னது? யூனிட் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ். ஃபாஸ்டா யார் ஆன்சர் பண்றீங்களோ டாப் வந்துருவீங்க, டாப் 10 குள்ள. Unit, diagonal, column, row. Row matrix. Okay, so row matrix is the right answer. சரியா? So let's see the final leader board. பார்க்கலாமா?
ஃபைனல் லீடர் போர்டில் கீர்த்தி, லவகிஷோர் அண்ட் சாஹிஷ்ணு. அச்சோ, அந்த லாஸ்ட் 10 பேரை கண்டுபிடிக்க முடியலையா? ஓகே, சரி, இன்னைக்கு இதை போடுவோம். ஸோ கீர்த்தி, லவகிஷோர், சாஹிஷ்ணு. ஸோ பாய்ஸ் வந்து டாப்பில் இருந்திருக்காங்க, லவகிஷோர். ஓகே, நைஸ். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் யாராச்சும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ வந்து என்ன பிளான் அப்படிங்கிறத நான் கிளியராக வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ we are going to have chapter 1 tomorrow. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது எங்கே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துடுறேன். சேவ் பண்ணி பிக்சர்ஸ், வின்னர்ஸ் இங்கிலீஷ் ஸ்க்ரீன்ஷாட். அச்சோ காணுமே, அச்சோ ஸ்க்ரீன்ஷாட்டை காணுமே. சரி, ஓகே, நான் யூடியூப்ல இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். அதோ இருக்கு ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து சேவ் பண்ண போகிறோம். வின்னர் ஆஃப் மேக்ஸ் குவிஸ் அப்படின்னு சேவ் பண்ணி உங்களுக்கு இதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறேன் இப்போவே. சரியா? ஓகே, ஸோ எல்லாரும் பேக் டு லைவ் வாங்க. வாட் இஸ் த சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we have something called as தி மின்னல் பேட்ச். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் we have something called as தி மின்னல் பேட்ச். ஸோ இந்த தி மின்னல் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே அவங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸோட ரெக்கார்டிங் இருக்கும். அண்ட் அன்னன்னைக்கு கிளாஸ் எடுக்க எடுக்க அதோடைய பிடிஎஃப்பும் தானாகவே வந்து அப்லோட் ஆகிடும். லைவ் கிளாஸ்லேயும் நாங்கள் உங்களுக்கு டவுட் சால்விங் பண்ணுவோம். அதை ரெக்கார்டட் பார்க்குறப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டவுட் சால்வ் பண்ணும். சண்டே ஆனால் இந்த மாதிரி கிரியேட்டிவ் 1 marks உடைய டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து we have batches for 11th and 12th. ஸோ 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணல, யூடியூப்ல கிளாஸஸ் வந்து வச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து கால்ஸ் வந்தது, 10th அந்த மாதிரி பேட்ச் லான்ச் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுத போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறப்போ எப்படி படிக்கிறது, பப்ளிக் எக்ஸாம்க்கு எக்ஸாக்டா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும், புக் பேக்கில் என்ன வரும், புக்கின் சைடில் எப்படி வரும், இது வரைக்கும் ப்ராப்பராக படிக்கலனா கூட இதுக்கப்புறம் ஆரம்பிச்சா முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் கண்டக்ட் பண்ண சொல்லி வந்து கேட்டாங்க. ஸோ we are going to launch a batch for 10th standard students also. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, ஸோ டில் யுவர் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே பேட்ச் முடிஞ்சிரும். ஸோ தட் பப்ளிக் எக்ஸாம்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ அந்த பேட்சுக்கு என்னென்னைக்கு என்னென்ன நடத்த போகிறோம், என்னென்ன பிடிஎஃப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லா பிளானிங்குமே வந்து முடிஞ்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ பக்கா ரெடியா, சூப்பர் ரெடியா நம்மளோட பேட்ச் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த பேட்ச்ல வந்து வேற செட் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து நடத்தினாங்க. இந்த இயர் பேட்ச்ல வந்து நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நடத்த போறோம். சரியா? யூஸ்வலி வி டீச் ஒன்லி இன் 12th பேட்ச், 11th பேட்ச்ல தான் நாங்கள் வந்து டீச் பண்ணுவோம். 10th பேட்ச்ல இந்த வாட்டி உங்களுக்காக, நீங்க எல்லாருமே நாங்க வேணும் கேட்டதுக்காக we are going to teach for you. ஓகே, ஸோ அந்த பேட்சை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து வரும். சரியா? அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இதை பத்தி கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, டன். ஸோ இப்போ நான் லைவ் வந்து எண்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் வேணும், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி லெட் மீ நோ. உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இருங்க, ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப்கான வீடியோ வந்து ஐ வில் கிவ் யூ, ஸோ தட் நீங்கள் போயிட்டு இப்போவே எடுத்துக்கலாம். ஃபார்முலா ஷீட் தானே வேணும், ஐ வில் கிவ் யூடா, இப்போவே தரேன், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பப்ளிக் எழுதுறோம், சூப்பராக எழுதுறோம். we have to give our best இல்லையா? 500 out of 500 நம்ம தாராளமா வந்து வாங்கலாம். So yes, 9th max formula sheet. Yeah. So இப்போ நான் உங்களுக்கு ஜெனஸ்ருதி மேம் உடைய வீடியோ வந்து அனுப்பிச்சிருக்கேன்டா. அந்த வீடியோ உடைய பிடிஎஃப்ல வந்து இருக்கும். ஓகே, அந்த வீடியோ உடைய பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும் ஃபார்முலா ஷீட். ஓகேவா? டன். ஸோ இப்போ புக் அண்ட் சைட் 1 மார்க்குக்கு நீங்கள் கிளியராக வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான்,
நாளையிலிருந்து கிளாஸ் எல்லாம் கரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து எல்லா கான்செப்ட்டுமே நம்ம புரிஞ்சு ப்ராப்பராக வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? எல்லாருக்குமே கிளியர் ரைட்? ஸோ 6:30க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு டுமாரோ 6:30க்கு சாப்டர் 1, அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம சாப்டர் 2 which is 18th அன்னைக்கு நம்ம சாப்டர் 1 படிக்க போகிறோம். 19th அன்னைக்கு சாப்டர் 2 படிக்க போகிறோம். 20th அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4 படிக்க போகிறோம். அண்ட் 21st அன்னைக்கு சண்டே இல்லையா, அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3, 5 படிக்க போகிறோம். 6 ஓகே, சாப்டர் 3, 5, 6 படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த லைவ் வந்துருங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ இதுதான் லைவுடைய ஷெடியூல். காலையிலே அழகாக சாப்டர் 1 and 3 நாளைக்கு முடிச்சுட்டு வந்துரு. நாளைக்கு இந்த 2 சாப்டர் தான் டார்கெட். நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே என்ன பண்ண போறீங்க, சாப்டர் 1ம் 3ம் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்துட போறீங்க. சரியா? ஓகே, சூப்பர் 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 கைஸ், ரொம்ப நல்லா போச்சு இன்னைக்கு லைவ். ஒரே ஒரு விஷயம் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து என்னது அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே புக் பேக் 1 மார்க்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் புக் அண்ட் சைட் 1 மார்க் கேட்டால் ரொம்ப ரொம்ப தடுமாறுறீங்க அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ நாளையிலிருந்து கிளாஸஸ் எல்லாமே ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புக் அண்ட் சைட் 1 மார்க்ஸும் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர். சரியா? ஓகே கைஸ், இதோடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வேணா இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யாருக்கெல்லாம் இந்த புக் அண்ட் சைட் 1 மார்க் இன்னைக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ணதோட PDF வேணுமோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஆனா இதே 1 மார்க் வருமா? வாய்ப்பே இல்லை. அவங்க ஓனா என்ன வேணா கேட்பாங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சரிடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், டாடா கைஸ். ஓகேவா? பை பை, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு லைவ் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம தாறுமாறா ஃபர்ஸ்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு டுமாரோ யூ கம் பேக். ஓகே, பை பை, தேங்க்யூ. ஏய், ஜனஸ்ருதி மேம் வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க, தியரம் வீடியோ. இன்னைக்கு அதை முடிச்சிரு, தியரம் வீடியோ முடிச்சிருங்க இன்னைக்கு போயிட்டு. சரியா? நம்ம சேனல்ல போயிட்டீங்க அப்படின்னா வீடியோ செக்ஷன்ல போனீங்கன்னா இதோ பாருங்க, நம்ம சேனல்ல வீடியோ செக்ஷன் போனீங்கன்னா இதோ பாரு, ஜனஸ்ருதி மேம் வந்து தியரம் போட்டிருக்காங்க. சரியா? மறக்காம இந்த தியரம் வீடியோவை இப்பயே போய் பார்த்து முடிச்சிரு, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடாத. அதுக்கப்புறமா நாங்க நிறைய வீடியோஸ் வந்து போட்டு வச்சிருவோம். சரியா? ஓகே, பாய் பாய், தேங்க்யூ, டாடா.